ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். நாளை அவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னை வர இருப்பதாகவும் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பல்வேறு இடங்களிலும் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று மாயாவதி கூறியிருக்கிறார். மேலும் நாளை சென்னை வர இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று 8 பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவே 8 பேர் சரணடைந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து கூடுதலாக இருக்கக்கூடிய நபர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் உயிரிழந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நாளை சென்னை வர இருப்பதாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஒரு பக்கம் அவர் சென்னை நாளை தன்னுடைய இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் இந்த விவகாரத்தை கண்டித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்கள் சாலை மறியல், ஆர்ப்பாட்டம், கண்டன ஊர்வலம் உள்ளிட்ட அடுத்தடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது மாயாவதி தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் மிகவும் அர்ப்பணிப்பு கொண்ட ஒரு தலைவராக தமிழகத்தில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் செயல்பட்டார். இந்த நேரத்தில் அனைத்து தொண்டர்களும் அமைதி காக்க வேண்டும், நாளை சென்னை வர திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் கூடுதலாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் நேரடியாக விடுத்திருக்கிறார். ஏற்கனவே மாயாவதியை போன்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய முன்னாள் தலைவராக இருந்த ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பலரும் இந்த சம்பவத்திற்கு தங்களுடைய கண்டனங்களையும் இரங்கல்களையும் நேரடியாக தெரிவித்து வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.